பொதுமக்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்கள் முதலீட்டை பல மடங்காக்கிட ஓர் அரிய வாய்ப்பு. PMS ரியல் எஸ்டேட் கமிஷனின் ரியல் சிட்டி தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்ட மனைப்பிரிவு சுத்தமான காற்று, சுவையான குடிநீர், 24 மணி நேரமும் பேருந்து வசதி. எங்கள் மனைப்பிரிவுகளுக்கு மிக மிக அருகாமையிலேயே மிகச்சிறந்த பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் மற்றும் அரசு அலுவலகங்கள். உடனடியாக வீட்டு மனை வாங்குபவருக்கு பத்திரப்பதிவு முற்றிலும் இலவசம். எப்பா கூட 4 மூட்டையை பெருமாளுக்கு ஏற்றி விடுப்பா. அண்ணே ஏற்கனவே வாங்கின பாக்கி நிறைய இருக்குண்ணே. என்னப்பா அதோடு சேர்த்து இந்த மருந்தையும் தெளிச்சு விடு. நல்லா விளைய போகுது. அறுவடை முடிஞ்சோன்னே கொண்டு வந்து கொடுக்க போகிற. உன் படியேறி வந்தா நான் கேட்க போகிறேன். சரிங்கண்ணே. பெருமாளே, பெருமாளே எங்கடா இருக்க? வெளியே வாடா. எத்தனை வருஷமா ஏமாத்திட்டு இருக்க? பெருமாளே, இது உன் ஊராச்சன்னு பார்க்குறேன். டவுனு பக்கம் பார்த்தேன், கழுத்தில் துண்டை போட்டு எப்படி வசூல் பண்ணுவோம் அப்படி வசூல் பண்ணுவேன். அண்ணே வாங்கண்ணே, அவர் வீட்டில் இல்லை, வந்த உடனே சொல்கிறேண்ணே. என்னம்மா 4 வருஷமா இதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்க? வட்டியும் முதலும் சேர்த்து 80,000 ரூபா ஆகுது. நீ காட்ட வைப்பியோ வீட்டை வைப்பியோ எனக்கு தெரியாது. 1 வாரம் டைம் தரேன். வாங்கின பணத்தை ஒழுங்காக கொண்டு வந்து கட்ட சொல்லு. அவர் வரட்டண்ணே, சொல்கிறேன். தள்ளுப்பா. யோ, இங்கே தான் படுத்திருக்கியா? உரக்கடைக்காரன் வந்து கத்திட்டு போகிறான். ஊர் சனமே வேடிக்கை பார்க்குது. உனக்கு காது கேட்கல? அவன் இன்னைக்கு நேத்தா கத்துறான். 4 வருஷமா தான் கத்துறான். போய் வேலையை பாரு இப்போ. ஆமாம், மவன் நகை அடகு வச்சு 1 வருஷம் ஆகுது. அதையே மூட்டு தர முடியல. மருமகன் திட்டிகிட்டே இருக்கிறாரு. அப்போ எல்லாம் வருஷம் இப்போ எங்கே வரப்போகுது? வாடா ரிசல்ட்டு பார்க்க போனி. என்னாச்சு? என்ன பாஸ் பண்ணிட்டல? பாஸ் பண்ணிட்டேன்பா, ஆனால் மார்க் தான் கொஞ்சம் கம்மி. என்ன மார்க் கம்மியா? மார்க் எடுத்தால் எப்படி நல்ல காலேஜில் சேர்த்து படிக்க முடியும்? அவள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் நெய்ன்ட்டு. வா நம்ம நிலத்துக்கு போ, உங்கள் அப்பா காட்டை வச்சு படிக்க வைப்பார் போ. ஆமாம், மார்க் என்னப்பா? 780பா. 1000 மார்க் கம்மியாக எடுத்தா நல்ல காலேஜில் இடம் கிடைக்கிறது கஷ்டம்ட்டு ஆறுமுகம் சொன்னான். அப்படியாப்பா? ஆமாம்ப்பா. உனக்கு எப்படி இவ்வளோ கடன் வந்துச்சு? கேணியில் தண்ணி இல்லைன்னு ஆழம் தோண்டினேன், பாறையாக போச்சு. போர் போட்டேன், புகையாக போச்சு. உரக்கடைக்காரன் வேணாம் வேணாங்கிற உரத்தை கொடுத்து விட்டு இப்போ கடன் வந்து நிற்கிறான். இந்த மண் செத்ததே அந்த உரக்கடைக்காரனால் தான். பத்தாத்துக்கு இந்த ஆழக்கழிவு வேறு. எங்கள் பாட்டம் போட்டம் காலத்துலலாம் இயற்கை விவசாயம் செய்தாங்க. இயற்கை விவசாயம்னா என்னப்பா? இயற்கை விவசாயம்னா ஆட்டு சாணம், மாட்டு சாணம், எரு, தழை, வேப்பம் புண்ணாக்கு அப்படின்னு இப்படிலாம் போட்டு இயற்கையாக விவசாயம் பண்ணாங்க. பயிர் நல்லா வந்தது. இப்போ நாம் உரத்தை போடுறோம், சாவு தானே நெருங்குது. அதை விடப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த காட்டை வித்தாவது உன்னை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்குற. பெருமாள் ரோட்டில் என்னப்பா கோட்டம்? கடங்கானுங்களா? விளைய நிலத்தை வித்துட்டு சோத்துக்கு என்னதான் பண்ணுறது? பத்திரம் சரியா இருக்காப்பா? சரியா இருக்குண்ணா. அப்படின்னா நீ பேசு. என்னடா அப்புறம்? நீங்கள் தானே சொல்லணும். முதல்ல பேசுன மாதிரி சென்ட் 7000 கொடுத்துருங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ரியல் எஸ்டேட்லாம் முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப படுத்துக்கிச்சு. 7 ரூபாய்க்குலாம் போகாதுண்ணே. இப்போ நான் விற்கணும்னு அவசியம் இல்லைண்ணே. பையன் படிப்புக்காக தான் விற்கிறேன். 7 ரூபாய்க்குலாம் ஒன்றும் போகாதுண்ணே. அண்ணா வரலன்னாங்க. நான் தான் கம்பல் பண்ணி வாங்க முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். 6000 முடிச்சுக்கலாண்ணே. அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுண்ணே நீ சொன்னதெல்லாம். அப்புறம் என்னண்ணே முடிச்சுக்கலாமா? 4 ரூபாய்க்கு நான் முடிச்சுக்கலாமாண்ணே? 4000 சரி வராதுண்ணே. சரி வாங்க போனேன். உட்காரண்ணே, உட்காருங்க பேசிக்கலாம். அண்ணே உட்காருண்ணே, பேசிக்கலாண்ணே, உட்காருண்ணே. அண்ணே 5 ரூபான்னு முடிச்சிடலாண்ணே. அண்ணே சென்ட் 2000 3000 போகிறதுக்கு பெரிய கஷ்டம். பேசி முடிச்சிருங்க, விட்டா இதுவும் வராமல் போயிடும். அண்ணே 5 ரூபான்னு முடிச்சிடலாமாண்ணே? 5 ரூபான்னு பேசி முடியுங்கண்ணே. 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருவோம். நான் மட்டும் என்ன பேச போகிறேன்? ரிஜிஸ்டர் எப்போ வச்சுக்கலாம்? அண்ணே நாளைக்கு ரிஜிஸ்டர் வச்சுக்கலாமா?
உசுறு போகுதே உசுறு போகுதே சோறு போட்ட என் வயலே என்ன விட்டு போறாயே என் பாட்டன் தந்த பெரும்பரிசே என்ன விட்டு போறாயே பொன் விளைஞ்ச பூமியெல்லாம் பொட்டல் காடாச்சு திட்டம் போட்டு பயிரிட்டோ எல்லாம் பாழாச்சு உரம் போட்டேன் விஷமாச்சு விதை போட்டேன் வீணாச்சு வானம் பொய்யாச்சு வயலும் கரம்பாச்சு தாய் மண்ணே சொந்த விட்டு போயாச்சு என் தாய் மண்ணே சொந்த விட்டு போயாச்சு அண்ணே ப்ளீஸ் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. தம்பி நல்லா படிக்க வைங்க, பணம் பத்திரண்ணே. அப்புறம் நான் கிளம்புறேன். வேறு ஏதாவது? சந்தோஷண்ணே, வரண்ணே. அக்கா ஃபோன்ல. ஹலோ செல்வி, நல்லா இருக்கியா? நான் அம்மா பேசுறேம்மா. பொதுமக்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களை கிராமப்புறத்திலிருந்து நகரப்புறத்திற்கு அழைத்து செல்லுமா. அப்பா நகையெல்லாம் மூட்டு கொடுத்துட்டாருல, இனிமே உங்க வீட்டுக்காரர் திட்ட மாட்டாரு. ரியல் சிட்டி எங்கள் மனைப்பிரிவுகளுக்கு அருகாமையிலேயே மிகச்சிறந்த பள்ளிகள், கல்லூரிகள் உள்ளன. 24 மணி வர அச்சய தேதிக்கு 2 பவுன் வளையல் எடுத்துட்டு வரோம். உடனடியாக வீட்டு மனை வாங்குவோருக்கு 2 கிராம் தங்க நாணயம் இலவசம். ஏங்க, இருந்த நிலத்தையும் வித்துட்டோம். ஒரு வீட்டு மனை வாங்கி போட்டால் நம்ம பிள்ளைக்கு பின்னாடி உதவியாக இருக்குங்க. எங்கே வாங்குறது? இந்தாங்க, இதில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஹலோ சொல்லுங்கள் சார். ஆமாம் சார், ரியல் எஸ்டேட் தான் சார். ஃப்ளாட் பார்க்கங்களா? வாங்க சார், டவுனுக்கு வந்துடுங்க சார். நம்மள்ட்ட கார் வசதிலாம் இருக்குது சார். சுற்றி பார்க்கலாம் சார். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சார். வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே சார், வச்சுருங்க. பேசுனேன், மனையெல்லாம் நல்ல மனையா, டவுனுக்கு வர சொல்கிறாங்க. மனையை சுற்றி பார்க்குறது கார் வசதி இருக்கான். அப்படின்னா சரவணன் நீங்களும் 2 பேருமா போய் நாளைக்கே பார்த்துட்டு வந்துடுங்க, வாங்கிடலாம். இப்போ பார்க்க போகிற ஃப்ளாட்டு எப்படி சார்? எப்படின்னா? இல்லை, தண்ணி வசதி அதெல்லாம். தண்ணி வசதி பார்த்தீங்கன்னா போர் போட்டிங்கன்னா 100 அடியிலே தண்ணி சுவையாக இருக்கும். சும்மா தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நல்ல ஹாஸ்பிட்டலு, பையன் படிக்க வேண்டிய ஸ்கூலு, காலேஜ், அதே மாதிரி 24 மணி நேரம் போக்குவரத்து எல்லாமே இருக்குது. மனையை பார்த்த உடனே திகச்சு நிற்பீங்க சார். $5 லட்ச ரூபாய்க்கு இது மாதிரி ஃப்ளாட் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுங்கக்கா. என்ன சொன்ன பார்த்தீங்களா? மனையை பார்த்த உடனே திகச்சு போய் நிற்கிறீங்க பார்த்தீங்களா? பெருமாள் அண்ணே, சும்மா கிடந்த நிலத்தை விட்டு காசாக்கிட்டேன்னு தெரியாது நீ. எஸ் சார், எஸ் சார், ரியல் எஸ்டேட் தான் சார். வாங்க சார், சுத்தமான காற்று, சுவையான தண்ணி. வாங்க சார், பார்த்துக்கலாம் சார், பார்த்துக்கலாம் சார். வாங்க சார், பைபாஸ் பக்கத்துலேயே சார். பக்கத்திலே பஸ் ஸ்டாப்புங்க சார். பஸ் ஸ்டாப்புக்கு எப்படி போகணும்? பஸ் ஸ்டாப்புங்களா? பக்கத்தில் 2 கிலோமீட்டர். தேங்க்யூ சார். சொல்லுங்கள், வந்து மனையை பாருங்கள், நகைச்சி போய் நிற்பீங்க. போர் போட்டிங்க 100 அடியிலே தண்ணி சுவையாக இருக்கும். சும்மா தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும். உனக்கு ஒரு வீட்டு மனை வாங்கலான்னு பார்த்தேன், கடைசியில் நம்ம நிலத்தையே வாங்க வந்துட்டோம்ப்பா. நான் இன்ஜினியரிங் படிக்கலப்பா. ஏன்ப்பா? நான் பிஎஸ்சி விவசாயம் படிக்கிறேன். இந்த பணத்தில் எங்கேயாவது நிலம் வாங்குங்க, நம்ம பாட்டங்காலத்தை இயற்கை விவசாயம் பண்ணலாம்ப்பா. ரொம்ப சந்தோஷம்பா. ஹலோ சரவணா, நல்லா இருக்கியாப்பா? நாங்கள் நல்லா இருக்கோம்ப்பா.
நல்லா படிக்கிறியாப்பா? பயிரலாமா? நல்லா செழிப்பாக வந்துருச்சுப்பா. எல்லாம் நீ சொன்ன மாதிரி தான், இயற்கை விவசாயம் தான்ப்பா.